சிட்டிங் இஸ் த நியூ மாடர்ன் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மருத்துவத்தில் சொல்லப்படுது. அப்போ எனக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு கேட்குறாரு டாக்டர் கிட்ட. 3வது நாள் ஃபோன் வந்துச்சு, ரிப்போர்ட் ரெடி, டாக்டரை பார்க்க வாங்கன்ட்டு. இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸு, நம்மளே அறியாம நம்ம உடம்புக்குள்ளே போகக்கூடிய பிளாஸ்டிக்ஸு, இதெல்லாம் தான் சொல்கிறது கண்ணுக்கு தெரியாத பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். கல்யாணமாகி 2 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ராஜ் மற்றும் பிரியா இவங்களோட உண்மை கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 28 வயது ராஜ் அவர்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண இளைஞன். காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறது, ஆஃபீஸ் போனாருன்னா இரவு 10 மணிக்கு வீட்டுக்கு திரும்புறது, இதுதான் அவரோட வழக்கமான ரொட்டீன். திருமணமாகி 2 வருடங்களாக குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு மந்த்தும் டிசப்பாயின்மெண்ட். ஆரம்பத்தில் பெருசாக இதை எடுத்துக்கல, இது ஒரு நேச்சுரலான விஷயம் தான், கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருந்திருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் சொந்தக்காரங்க, இன்லாஸ் எல்லாரும் திருப்பி கேட்கும்போது என்னடா இன்னும் குழந்தை பேர் உண்டாகலையே அப்படிங்கும்போது டெஸ்ட் பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. ஒய்ஃப் தான் முதல்ல கைனகாலஜிஸ்ட் பார்க்குறாங்க. இவங்க எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்குறாங்க, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹஸ்பண்டையும் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ராஜ் கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக, நம்ம தான் நல்லா இருக்குமே, ஹெல்த்தியாக இருக்குமே, எனக்கு எதுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிறாரு. சரி, சாதாரணமாக பக்கத்தில் தெரிஞ்ச டாக்டர்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூராலஜிஸ்ட்டை போகிறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, குறிப்பாக செமன் டெஸ்ட் கொடுத்து பார்க்கும்போது, நார்மலாக ஆண்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு செமன் அனாலிசிஸ், விந்துவோட குவாலிட்டி, குவான்டிட்டி, வால்யூம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இது ஒரு சாதாரண டெஸ்ட்டு தான், ஒன்றும் கவலைப்பட வேணான்னு சொல்லி அனுப்புகிறாரு. ராஜும் சாம்பிள் கொடுத்துட்டு 3 நாட்கள் தொடர்ந்து வெயிட் பண்ணுறாரு. கொஞ்சம் டென்ஷன், ஆங்ஷியஸோட தான் வெயிட் பண்ணுறாரு. இந்த 3 நாட்களும் தூக்கம் வரல, மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கார்னரில் ஒரு பயம் இருக்கு ராஜுக்கு. 3வது நாள் ஃபோன் வந்துச்சு, ரிப்போர்ட் ரெடி, டாக்டரை பார்க்க வாங்கன்ட்டு. தெரிஞ்ச டாக்டர் தானே, டாக்டரோட முகத்தை பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு ராஜுக்கு ஏதோ சம்திங் ராங், சரியில்லைன்ட்டு. டாக்டர் மெதுவாக ரிப்போர்ட்டை எடுத்துட்டு பார்த்து சொல்கிறாரு, ராஜ் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு ப்ராப்ளம். இது என்னன்னா நெக்ரோஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் செமன் விந்துவோட சாம்பிளில் உயிருள்ள ஆண் உயிரணுக்கள் இருக்கணும். ஆனால் நார்மலாக எல்லா ஆண் உயிரணுவும் உயிரோடு இருக்காது. இதில் பொதுவாக 40% குறைவாக இறந்த ஆண் உயிரணுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். மீதி 60% தான் உயிருள்ள ஆண் உயிரணுக்கள். ஆனால் உங்களோட ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 80% மேலே இறந்த ஆண் உயிரணுக்களோட எண்ணிக்கை இருக்குது. டெட் ஸ்பெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்த ஆண் உயிரணுக்கள் 80% மேலே இருக்குது. 40% குறைவாக இருக்க வேண்டிய இடத்துல 80% மேலே இருக்குது அப்படிங்கிறது ஒரு அப்நார்மல் டெஸ்ட் ரிசல்ட். கம்ப்ளீட்டாக ஷாக் ஆகிடுறாரு ராஜி. இவ்வளோ மோசமாக ரிப்போர்ட் வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்க கிடையாது. அப்போ எனக்கு குழந்தையே பிறக்காதா அப்படின்னு கேட்குறாரு டாக்டர் கிட்ட. ஆனால் டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். கொஞ்சம் இதோட காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஓரளவு இதை குணப்படுத்த முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு. இதை போய் ராஜ் வீட்டில் சொல்லும்போது கண்டிப்பாக மிகுந்த கவலையில் ஆழ்ந்துட்டாங்க, அழுதுட்டாங்க கப்புள்ஸ் 2 பேரும். இப்போ அடுத்த வாரம் மறுபடியும் வர சொல்லி கம்ப்ளீட்டாக எல்லா செக்கப்பும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போகிறாங்க. பிளட் டெஸ்ட்டு, ஹார்மோன் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பிக்சர் கிளியராக இருக்குது. அதாவது ராஜுக்கு 3 காரணங்களால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஒன்று வாரிகோசீல், அதாவது ஆணோட விதைப்பையில் இருக்கக்கூடிய 2 டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த டெஸ்டிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள். இந்த இரத்த நாளங்கள் சில சமயம் வீங்கலாம். எப்போ வீங்கலாம்? ரத்தம் தேக்கம் அடையும் போது வீங்கலாம். எப்போ ரத்தம் தேக்கம் அடையும்? எப்படி வாரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லிட்டு காலில் ரத்தம் தேங்கும் போது உங்களால் அந்த இரத்த நாளங்கள் அப்படியே பெரிதாகி வீங்கின மாதிரி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கண்டிஷன் தான் இந்த வாரிகோசீல். இது விதைப்பை மேல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வீங்குவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ரத்தம் தேங்குவதால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. 2வது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அதாவது காலையில 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க அப்படிங்கும்போது இயற்கையாகவே உடம்பில் பல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களோட அளவு அதிகரிக்கும். இது 2வது காரணம். 3வது வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் ஜிங்க், இந்த நுண் சத்துக்களோட குறைபாடை நம்மளால டெஸ்ட் ரிப்போர்ட்ல பார்க்க முடியுது. இந்த 3 காரணங்களையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனை குணமாகறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அதனால டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ராஜ், ஆனா அதே சமயம் மெயின் கல்பிரிட் உங்களோட லைஃப் ஸ்டைல், கூடவே வேறு பல காரணங்களும் இருக்கு இந்த நெக்ரோஸ்பெர்மியா வருவதற்கு. என்னென்ன காரணங்கள்? இந்த லேப்டாப்பை மடியிலே வச்சுக்கிட்டு ஒர்க் பண்றது அப்படிங்கிறது, ஒரு ஹீட் எக்ஸ்போஷர், தொடர்ந்து அதிகமான வெப்பம் விதைகள் மேல படுவதற்கு வாய்ப்பா அமையுது.
இது ஒரு காரணம் உயிரணுக்கள் இறந்து போவதற்கு. ரொம்ப சூடா சானா போன்ற சுடுதண்ணீர் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப சூடா அதிகமா பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் காரணமா இருக்கலாம். மிகவும் இறுக்கமான உள்ளாடை டைட் அண்டர்வேர் அணியிறது ஒரு காரணம். நீண்ட நேரம் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு நார்மலான காரணம். வெரிகோசீல் போன்ற நெக்ரோஸ்பெர்மியா கூட ஏற்பட அளவுக்கு தீவிரமான பிரச்சனையா மாறிடுது. சிட்டிங் இஸ் த நியூ மாடர்ன் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மருத்துவத்துல சொல்லப்படுது. உட்கார்ந்தே இருத்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு புதிய கொலைகாரன் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பாருங்க எந்த அளவுக்கு மோசம் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுங்கிறது. நடுவில் ஏதாவது அதிகமான காய்ச்சல், மிக அதிக உடல் சூடு, பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகி இதனாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். இல்ல இன்ஃபெக்ஷன், ஏதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், பால்வினை நோய்கள் இருக்கலாம், புரோஸ்டேட் சுரப்பி உள்ளார வீங்கி இருக்கலாம். இதெல்லாம் கூட ஒரு காரணம் தான் நெக்ரோஸ்பெர்மியாக்கு. பிளட் சுகர் கண்ட்ரோல்ல இல்லாம இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம். டெஸ்டோஸ்டிரான் குறைவு, ஆட்டோ இம்யூன் நோய்கள், பரம்பரை காரணங்கள், சில சமயம் விதைகள் கூட வயிற்று பகுதியிலிருந்து விதைப்பைக்குள்ள இறங்காம அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் சொல்லுவோம், இது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இதெல்லாம் மற்ற காரணங்கள். கூடவே ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இருந்துச்சுன்னா மிகவும் டேஞ்சர். ட்ரக் யூஸ் பண்றாங்க, இன்னைக்கு இது அதிகமாயிட்டு வருது, ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு நிறைய எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு முக்கியமான காரணம். உடல் மிகவும் குண்டாக பருமனாக இருத்தல் முக்கியமான காரணம். தூக்கம் இல்லாம அவதிப்படுறதும் ஒரு முக்கிய காரணம். சில பேர் இந்த சைக்கிளிங் போது கூட ரொம்ப தீவிரமா உடற்பயிற்சி செய்யறேன்னு எக்ஸசிவா அதிகமா சைக்கிளிங் யூஸ் பண்றதும் இது ஒரு டைரக்ட் அழுத்தத்தை கொடுக்கறது இல்லையா, இது கூட ஒரு காரணம் தாங்க. மற்றபடி நம்ம கண்ணுக்கு தெரியாத காரணங்கள் அப்படிங்கிறது இப்போ மொபைல் போனை பேண்ட் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டே இருக்கிறது, சுற்றுப்புற சூழல் ரொம்ப காற்று மாசுபாடோட இருக்கிறது, இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், நம்மளே அறியாம நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் தான் சொல்றது கண்ணுக்கு தெரியாத பெரிய பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். வேற ஏதாவது இதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, டெஸ்டிகுலர் சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, ஹெர்னியா சர்ஜரி பண்ணியிருந்தாலோ, சின்ன வயசுல மம்ஸ் போன்ற நோய்கள் போயிருந்தாலோ, இல்ல விதைப்பையில் அடிபட்டிருந்தாலோ போன்ற பல காரணங்கள் இதுக்கு இருக்கு. பட் ராஜோட கேஸ் பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன விஷயம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, 1 வெரிகோசில், 2 லேப்டாப் மடியில் வச்சு வேலை செய்யறது, ஹீட்டு, 3 ஸ்ட்ரெஸ் அளவுகள் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் கார்டிசால் அளவுகள் எப்பவும் அதிகமாக இருக்கு, 4 புவர் டயட்டு, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அப்படிங்கும்போது பொதுவாக அதிகமாக வெளியில் சாப்பிட்றது, பொரித்த உணவுகள், பேக்கரி உணவுகளாக சாப்பிட்றது, எப்பயாவது ஸ்மோக் பண்ணுறது. இந்த 5 தான் மிக முக்கியமான காரணங்களா டாக்டர் இப்போ ராஜ் கிட்ட சொல்றாரு. ஆனால் குட் நியூஸ் என்னன்னா, இது எல்லாமே ரிவர்சிபிள். இது எல்லாத்தையுமே நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸ்மோக்கிங்கு கட் டவுன் பண்றாரு, டெய்லி வீட்டில இருந்து ஃபுட் எடுத்துட்டு போறது, வெளியில சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான பழங்களா சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவுகளா சாப்பிட்றது, இறுக்கமான உடைகள் இல்லாம தளர்வான உடைகள் அணியிறது, லேப்டாப்பை மடியில வைக்காம முன்னாடி வச்சு ப்ராப்பரா யூஸ் பண்றது, ஹீட்டை அவாய்ட் பண்றது, ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்றது, மெடிடேஷன், டெய்லியுமே காலையில மெடிடேஷன், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி எல்லாமே ஸ்டார்ட் பண்றாரு. ஆன்டி ஆக்சிடென்ட் குறைவா இருக்குன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதனால வைட்டமின் இ, வைட்டமின் சி, கோஎன்சைம், Q10 இது நிறைந்த சப்ளிமெண்ட் மாத்திரைகள், ஜிங்க் மற்றும் ஃபோலிக் ஆசிட் சத்து உள்ள மாத்திரைகள், இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணி அந்த வேரிகோசில் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது ஒரு மைனர் சர்ஜரி தான். அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்றது, இந்த ரத்த ஓட்டம் மீண்டும் சரி வர இருக்கிற மாதிரி ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி அந்த விதைப்பையில சரியான ரத்த ஓட்டம் இருக்கிற மாதிரி அதை மாடிஃபை பண்றது போன்ற விஷயங்கள் செஞ்சாங்க. அடுத்து தினசரி மாதுளை ஜூஸ், இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். தினசரி வால்நட்டு, ஆல்மண்ட் இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்புகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு. அதனால இது 10 கிராம் அளவுக்கு சாப்பிட்றது. தினமும் ஏதாவது ஒரு கீரை மாற்றி மாற்றி எடுத்துக்கிறது, குறிப்பாக முருங்கை கீரையெல்லாம் இதில் கண்டிப்பாக எடுத்துக்கிறது. தக்காளி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாமே நல்லது. பூண்டு, வெங்காயம் ரெண்டுமே ஆண் உயிரணுக்களோட மொட்டிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் இருக்கு. தக்காளியில் லைகோபின் அப்படிங்கிற விஷயம் இருக்கு, இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். தினசரி ஜிங்க் சத்துக்கு இயற்கையான ஒரு சோர்ஸ் அப்படின்னா பூசணி விதைகள்ங்க. அதனால தினசரி 10 கிராம் பூசணி விதைகள் சாப்பிட்றது. டார்க் சாக்லேட்ல இருக்கக்கூடிய 70% கொக்கோ அது ஆன்டி ஆக்சிடென்ட்டா செயல்படும், அதுவும் சாப்பிட்றது. கிரீன் டீ சாப்பிட்றது போன்ற பல்வேறு உணவு முறை மாடிஃபிகேஷன்ஸை இப்போ ராஜ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேரிச்சம்பழம், ஃபிக்ஸ், அத்திப்பழம், உணவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது போன்ற பல விஷயங்களையும் சேர்த்து கூடவே கெட்ட விஷயங்களை அவாய்ட் பண்றது, பொரித்த உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிகமாக காஃபி, டீ குடிக்கிறது, புகைப்பிடித்தல், ஆல்கஹால் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றாரு.
எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் கீகல் எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸ். இதை டெய்லி செய்கிறாரு. டெய்லி எப்போ வேணால் செய்யலாம். உட்காந்துருக்கும் போது செய்யலாம், நிற்கும்போது செய்யலாம், ட்ராவல் அப்போ செய்யலாம், எல்லா நேரமும் செய்யக்கூடியது இந்த கீகல் எக்ஸசைஸ். இந்த கீகல் எக்ஸசைஸ் டெய்லி செய்கிறது. காலையில் வந்து சிம்பிளாக சூரிய நமஸ்காரம் பிராணாயாமம் பண்ணாலே போதும். பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணணும். நல்லா தூங்குறது, ரிலாக்ஸிங்கான மியூசிக் கேட்கறது போன்ற பல விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா இப்போ இந்த சேஞ்சஸ் வரத்துக்கு 3 மாதங்களாவது கண்டிப்பாக எடுக்கும். ஏன்னா வந்து நெக்ரோஸ்பெர்மியாங்கிறது ஒரு சீரியஸ் கண்டிஷன். 80% ஸ்பெர்ம்ஸ் வந்து இறந்துருக்கு. ஸ்பெர்ம் சைக்கிள் அப்படிங்கிறது 74 நாட்கள். ஒரு ஸ்பெர்ம் வந்து திருப்பி வந்து உயிரோட உருவாகி அதுக்கப்புறம் அது இறக்கும் காலம் அந்த 74 டே சைக்கிள். அதனால 3 மந்த்ஸ் கழிச்சு இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த 3 மாசமும் கடுமையான முயற்சிகள் செய்கிறாரு. ஒய்ஃபும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் 3 மாதம் முடிவில் டவுட் என்னன்னா, இவ்வளோ செஞ்சுமே நம்மளுக்கு ரிசல்ட் வராமல் போயிருமோ அப்படின்னு ராஜ் பயப்படுறாரு. டெஸ்ட் எடுக்கிறாரு. டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அந்த டெட் ஸ்பெர்ம் கவுண்ட், இறந்த ஸ்பெர்ம்களோட எண்ணிக்கை 80%லேருந்து 25% குறைஞ்சிருச்சு. அதாவது நார்மல் ரேஞ்சுக்கு வந்திருக்கு. டோட்டலாக இதுக்கான காரணம் டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் தான். ஒன்ஸ் ஸ்பெர்ம் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆன அப்புறம் கண்டிப்பாக நார்மல் கன்செப்ஷன் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகரிக்குது. ஸ்பெர்ம் கவுண்ட் 15 மில்லியன்லேருந்து 45 மில்லியனாக அதிகரிச்சிச்சு. இப்போ மொட்டிலிட்டின்னு சொல்கிறது, அதோட அசைவுகள் அப்படிங்கிறது 20%லேருந்து 60% அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக கன்செப்ஷன் பாசிபிள். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பேஷண்ட். இன்னைக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் ஆணும் சேர்த்து, அதாவது 40 to 50% ஆணுக்கு பிரச்சனை இருக்கிறது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு. ஆனால் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனாகவும் இது இருக்கு. எல்லா நேரமும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஐடி ஒர்க்கர் மட்டும் கிடையாது. ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க, ஸ்டீராய்டு அதிகமாக சாப்பிட்றவங்க, இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க, ஹீட் அதிகமாக இருக்க இடத்துல ஒர்க் பண்றவங்க, அதிகமாக ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க் பண்றவங்க, சர்க்கரை நோய் சின்ன வயசுல வர்றது போன்ற இந்த குரூப் எல்லாமே வந்து ஆண்கள்ல ஹை ரிஸ்க் குரூப்பாக தான் இருக்காங்க. மற்றபடி ஹார்மோன் ப்ராப்ளம்ஸோ மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வேற. ஆக இந்த வீடியோட முடிவில் ராஜ் பிரியா தம்பதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதையும் சொல்லி ஒரு பாசிட்டிவான நோட்ல இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வாரத்தில் PCOS பற்றி பேசுவோம். இது வந்து பெண்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை குழந்தையின்மைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.